இன்றைக்கு நாங்கள் வந்து ஆட்டு ரத்த வரை தான் செய்ய போகிறோம். இந்த ஆட்டு ரத்த வரை நார்மலாக வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுக்கும்போது 3 மணி நேரத்துக்குள்ளே காய்ச்சணும். இல்லாட்டி வந்து நீங்கள் டீப் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு நீங்கள் பாய்க்கலாம். இப்போ நாங்கள் எடுத்துட்டு தண்ணியில் வந்து நல்லா இலக விட்டுட்டு வடித்து போட்டு தான் இப்போ எடுத்து வச்சிருக்கேன். என்னென்னா அதில் சில வேளை அந்த முடி ஏதாவது வரும், அதால் நல்லா வடித்து எடுக்கணும். தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து கிட்டத்தட்ட 1/2 கிலோ கிட்ட வெங்காயம், சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து கூட சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது வந்து 10லேருந்து ஒரு 15 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரம் உங்களுக்கு வேணுமோ அதில் நீங்கள் என்னென்னா இதுக்கு தூள் வந்து குறைவாக தான் சேர்ப்போம். அப்போ மிளகாயில் வந்து நல்லா காரத்தை வந்து கூட்ட போகிறோம். அடுத்தது ஆட்டு ஈரல் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது கருவேப்பிலை வந்து எடுத்து வச்சுருக்கேன். பெருஞ்சீரகம் வந்து தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. கிட்டத்தட்ட 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவு காணும். அடுத்தது கடுகு, மஞ்சள் தூள் வந்து இந்த வெடுக்கு போகிறதுக்கு நீங்கள் 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கொள்ளுங்க. அடுத்தது மிளகாத்தூள் 2 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்க்கப்புறம் இவ்வளோ நமக்கு தேவையான பொருள். கொஞ்சம் இறைச்சி வந்து போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சின்ன சின்னனா குட்டியாக கட் பண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கோம். நாங்கள் 1.5 லிட்டர் ரத்தத்தை வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். ரத்தத்தை வந்து நல்லா வறுத்த பிறகு தான் நாங்கள் வெங்காயம் கடுகு எல்லாம் போட்டு தாளிக்க போகிறோம். வந்து நல்லா சூடு இருக்கக்கூடாது. அப்படி என்ன உங்களுக்கு ரத்தம் வந்து கறிக்கிறோம். இளம் சூட்டில் வந்து விட்டுட்டு நீங்கள் ரத்தத்தை வந்து வறுங்க. இப்போ தண்ணியாக இருக்கிற ரத்தம் வந்து நல்லா அவிஞ்சு உங்களுக்கு கட்டியாக வர வரைக்கும் நல்லா வறுக்கணும். வந்து இறைச்சி வந்து சேர்க்க போகிறோம். ஆட்டிறைச்சி தான் சேர்க்கிறோம். அடுத்தது ஆட்டு ஈரல் வந்து சேர்க்க போகிறோம். ஆட்டிறைச்சி ஆட்டு ஈரல்லாம் நல்லா அவியணும். இந்த ரத்தத்தோடு சேர்ந்து அவிஞ்ச பிறகு நாங்கள் தாளிக்க போகிறோம். ரத்தத்துக்கு ஏற்ற மாதிரி உப்பு வந்து சேர்த்துக்கொள்ளலாம். 2 ஸ்பூன் அளவு போடுறோம். அப்புறம் பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். ஏன்னா இது ரத்தம் வந்து அடி பிடிக்க பார்க்கும். அதால் கைவிடாமல் நீங்கள் நார்மலாக சூப்பு அப்படி காய்ச்சிங்களா அது மாதிரி கிண்டிகிட்டே இருக்கும். பெருஞ்சீரகம் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அடுத்தது கடுகு சேர்த்துக்கலாம். அரைவாசி சின்ன வெங்காயத்தை வந்து லைட்டாக வதக்கி வைக்க போகிறேன். ஏன்னா அரைவாசி வந்து நாங்கள் ஃப்ரெஷ்ஷாகி போட போகிறோம். அரைவாசி வந்து வதக்கி வைக்க போகிறோம். அப்போ அந்த டேஸ்ட்டாக இருக்குமென்றக்காண்டி. அடுத்தது பச்சை மிளகாய் நாங்கள் வெட்டி வச்சிருக்கிறதுல அரைவாசி வந்து சேர்க்கிறேன். கருவேப்பிலை வந்து ஃபுல்லாக வந்து இதில் சேர்க்கிறோம். இப்போ நாங்கள் லைட்டாக இதை பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ வந்து மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்கியாச்சு. ரத்தம் வந்து இந்த கலரில் இருக்குது. நல்லா இந்த கட்டியான பிறகு நாங்கள் இதை சேர்த்துடலாம். 2 சுத்து வந்து சேர்க்க போகிறேன். ஏன்னா கட்டியாயின்னு வருது. இந்த உருண்டு வர்றது இந்த இறைச்சி வந்து கட்டியாகி கண்டு வருது. நல்லா நீங்கள் இளம் சூட்டிலே வச்சு நல்லா கட்டிகிட்டு இருக்கணும். நல்லா தெரிஞ்சிட்டு இந்த தண்ணி வந்து லைட்டாக வத்தின பிறகு நாங்கள் இனி தாளிக்கிறது வந்து சேர்த்துடலாம். அந்த ஃப்ரீசரில் வச்சாலும் அந்த தண்ணி வந்து கட்டியான உருகின பிறகு அந்த தண்ணி வந்து விடுது. நார்மலாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கும்போது தண்ணி வந்து விடாது. நாங்கள் ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அதை 3 நாள் வந்து உள்ளே வந்து காய்ச்சணும். நாங்கள் லேட்டானால நாங்கள் ஃப்ரீசரில் அடிச்சுட்டு இன்றைக்கு காய்ச்சிறேன். பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் தண்ணி வந்து வத்திச்சுட்டா ஓகே. வெங்காயத்தையும் மிளகாயும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த அரை அவியல் வந்து அந்த வெங்காயம் அவிகிற மாதிரி கடைசியாக வந்து நாங்கள் அந்த தாளித்து வச்சிருக்கிறத சேர்த்துடலாம்.
எண்ணெய் சேர்க்க போகிறோம். இந்த ரத்த வரையை வந்து வறுக்கிறதுக்குரிய தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தாளிச்சு இருக்கிற வெங்காயம் எல்லாம் அந்த கருவேப்பிலை எல்லாம் வந்து சேர்க்கிறோம். இதுக்கு இந்த சில்லங்காய் ப்ரான் செஞ்சினாங்க. இந்த ரெசிபி வந்து நான் ஏற்கனவே இந்த வீடியோவில் யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். நான் அந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு தரேன். இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் வந்து ரெடி ஆகிட்டு நாங்கள் பச்சை வெங்காயம் மிளகாய் வந்து லைட்டாக வந்து மேலே தூவ போகிறோம். இந்த அரைவாசி அந்த பச்சையாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கடிக்கும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். புட்டு மாதிரி நல்ல பதமாக வரணும். இதோட வந்து நாங்கள் இனி அடுப்பை நிப்பாட்ட போகிறேன். ஃபைனலாக வந்து ஆட்டு ரத்த வர வந்து ரெடி ஆகிட்டு ரத்த வர சூப்பராக ரெடி ஆகிட்டு. ஸோ இதோட வந்து நாங்கள் செஞ்ச பானோட வந்து சாப்பிட போகிறோம். பானோட உங்களுக்கு இந்த ரத்த வர எப்படி இருக்குன்ட்டு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்டில் வந்து தெரியப்படுத்துங்க. இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி எல்லாத்தையும் மேக்கப் டியூட்டோரியலோட உங்களை சந்திக்கிறேன். இப்போ நான் இதை வந்து என்ஜாய் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.